அரணியே புரணியே நாரணியே வாரமுயிர் மாய்த்தவளே நிறைய கல்லர் நடமாடணும் அறிவிச்சு வந்திருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் சங்கிலிகள் அதுகளெல்லாம் அறுத்து போட்டோம். ஆமாம், அது மூர்த்திகளுக்கும் அழகியது சிவகங்கை குலத்தலையே எங்கள் சீரமைத்தாய் செழித்திருப்பாய் அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காணொலி கண்டு நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் சண்டில் பேலஸ் சீரணி நாகம்மாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தோம்னா இன்றைக்கி தேர் திருவிழா நடக்குது. அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதன் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ காணொலிக்கு. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். தேர் திருவிழா சாமி வெளியில் 11 மணிக்கு தான் வருது வேண்ட வேறு சொல்லியிருந்தவன். நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போக போகிறோம். என்ன வேண்ட சும்மா அவங்களை காட்டி கொண்டு போகிறேன். நிறைய ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எக்கச்சக்கமாக ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே போய் நாங்கள் தேர் திருவிழா பார்த்து கொண்டு இருக்க போகிறோம். என்னமேண்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னமே அந்த மறக்காமல் கொமெண்ட்லேயே சொல்லிக்கொள்ளுங்க. நிறைய கடைகள், 2 கரையும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். உள்ளே வந்து காணொலி எடுக்கையில் எதுவும் காணொலி எடுத்தால் நான் அதெல்லாம் சேர்த்து போட்டுக்கொள்கிறேன். மற்றபடி வெளியில் இருக்கிற காணொலியில் உங்களை வந்து போட்டுக்கொள்கிறேன்னா இங்கால ஃபுல்லாக கடைகள் தான் பாருங்க. இருக்கு கச்சான் கடைகள், விளையாட்டு சாமான்கள், அது வந்து நிறைய கடைகள் இருக்குது இங்கால ஃபுல்லாக. இப்போ தான் வசந்த மண்டப பூசை நடந்து கொண்டு நினைக்கிறேன். அப்படி நான் தொடர்ந்து உங்களை காட்டிக்கொள்கிறேன். எதுவும் கிடைச்சா உங்களுக்கு போட்டு வீடியோ எதுவும் போட்டு காட்டிக்கொள்கிறேன். மட்டும்தான் கடவுள் வழிபாடு இருக்கிறது. ஒருமுறை தேவர்கள் கூட தாங்கள் கடவுள்களை வழிபட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டால் அவர்கள் கூட மண்ணுலகத்திற்குத்தான் இறங்கி வர வேண்டும். ஆகவே இன்றைக்கு சம்பாரம் செய்ய போகிற எங்கள் சீரணி படையினுடைய ஒத்திரு மூர்த்திகளுக்குமான அந்த தென்துருவ வழிபாடு ஆலயத்தினுடைய அழகிய வில்மண்டபத்தினுடைய முன்னிலையில் ஒத்திரு மூர்த்திகளும் தங்களை தென்துருவ வழிபாட்டோடு இணைத்துக் கொள்ளுகிற அந்த சந்தர்ப்பம் பாருங்கள். விண்ணகத்திலே இருந்து அங்கே 33 தேவர்களும் சங்காரம் செய்வதற்காக மூர்த்திகளுக்கும் அங்கே வந்து வழிபாடு செய்து வாழ்த்தி, அதாவது தங்களுடைய கரங்களிலே மாலைகளை கொண்டு வந்து மூர்த்திகளும் சம்மானம் செய்வதற்காக வழியெடுப்பதன திருநிகழ்வுகளோடு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம். அங்கே எங்கள் முதல் கடவுளாக ஆறுமுக கடவுளாக இருக்கிற எங்கள் வழிபாட்டினுடைய முதல் தெய்வமாக இருக்கிற அந்த விநாயகர் கடவுள், அவனை தொடர்ந்து அவனுடைய சோதரனாக இருக்கிற ஆறுமுக கடவுள், அதை தொடர்ந்து இந்த பதியினுடைய இஷ்ட தெய்வமாக, இயக்க தெய்வமாக, பெரும் கடவுளாக, மாபெரும் சக்தியாக இருக்கிற சீரணி பதியினுடைய நாகபூசணி தாயவள் முத்திரு மூர்த்திகளும் அழகிய முத்திரு பீடங்களிலே அங்கே சங்காரம் செய்வதற்காக அடியவர்களுடைய தோள்களிலே ஆடி ஆடி அசைந்து அசைந்து அங்கே அழகிய கெந்துரு வழிபாட்டிற்காக, தத்துவார்த்த பூர்வமான கெந்துரு வழிபாட்டிற்காக வானகத்திலே வாழுகிற நுட்பத்திலே இடம்பெறுகிற தாயுடைய சங்கார பெருவராவை காண்பதற்கு இந்த பணியிலே வாழுகிற உறவுகள் மட்டுமல்ல, வடவுலத்திலே வாழுகிற தாயே தங்களுக்கு தஞ்சம் என்று, தங்கள் பஞ்சம் தீர்க்கிற நாதகி என்று தங்களுடைய குல
தங்களுடைய மாபெரும் சக்தி என்றும் தொழுகிற அடியவர்கள் இன்றைக்கு ஆயிரம் அடியவர்கள் லட்சம் அடியவர்கள் பெருமாட்டியினுடைய சம்பார பெருமலாவிற்கு சம்பார தொழிலுக்கு நாங்கள் எல்லோரும் ஆட்பட்டு விட வேண்டும் என்கின்ற உள்ளத்து உயர்ந்த உணர்வோடு சண்டையினுடைய சீரணிப்பதியுடைய திருச்சன்னிதானத்தை நிறைத்தும் இருக்கிற அந்த திவ்யமான திருக்கோலத்தை பார்க்கிறோம். ஆமாம், 33 தேவர் வாழ்த்த முற்றும் திறந்த நல்ல முனிவர் வாழ்த்த பக்தியினால் தொண்டு செய்யும் அண்டர் வாழ்த்த கலவரங்கள் வேண்டி நிற்கும் மாதர் வாழ்த்த உள்ளத்தில் கள்ளமறியா சிறுவர் வாழ்த்த இவ்வாறாக பெயரும் வரலாற்று புகழ் கூட்ட யாழ்ப்பாணத்தினுடைய இரு கண்கள் என்று வர்ணிக்கப்படுகிற அதிலே ஒரு பெருங்கண்ணாக இருப்பது நயினை நாகபூசணி தாயினுடைய திருச்சன்னிதானம். இரண்டாவது பெரும் திருச்சன்னிதானமாக சண்டியூரினுடைய திவ்யமான திருப்பதி சீரணிப்பதி சீரணி நாகபூசணி தாயினுடைய திருச்சன்னிதானம். அத்தனை அடியவர்களும் அந்த பெருவிழாவிற்கு வருகை வந்து உத்திரத்திர தேவர்களுடைய உத்திர சித்திரத்தேர்களுடைய படம் பெற்று விட்டார். நாங்கள் சீதாலே சிவேனவ குருத்தாலே பகவருக்கு மாத்தாலே சிங்கார சடையாலே செஞ்சூர படையாலே தரவர்களை கொடையாளவா அந்த சீரணி தாயவள். ஆமாம், இப்போது அந்த சீரணி தாயவளுக்கான அந்த கெம்பிய வழிபாட்டை எங்களுடைய மதிப்பிற்குரிய இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக, அது மட்டுமல்ல ஆலயத்தினுடைய மகோற்சவ குருவாக இருக்கிற எங்களுடைய குருமதி என்று சொல்லுகிற சிவசிற்கு சோமஸ்கந்த பெருக்கலையா அவர்களுடைய கைவண்ணத்திலே அங்கே யாகசாலையுடைய பூஜை வழிபாடுகள் நிறைவுற்று தொடர்ந்தும் எந்திர வழிபாடு இடம்பெறுகிற அந்த திருச்சிறப்பை அடியவர்கள் முடிசூழ நாங்கள் பார்க்கிறோம். அம்மா சீரணி தாயே, நீ மாறி என்று சொல்ல நனங்குளிரும் மெல்ல. அம்மா தாயே, நீ வீடு என்று சொல்ல வினை கருகம் மெல்ல. அரணியே புரணியே நாரணியே வாரணியர் வாய்த்தவளே நலைவனே கரைமகளே அடையமையே அருவாதி உருவாகி அருவுருவமானவளே கருவாதி உயிராகி காத்தருளுகிற சீரணி நாகபூசணி தாய் அல்லவா அவளை அங்கே இந்து வழிபாடு காணுகிற 33 தேவர்களும் வந்து தாயவனை சங்கார பெருவிழாவிற்காக வாழ்த்தி வழிபாடு செய்து வருகிற அந்த திருக்கோலங்களை எல்லாம் நாங்கள் கண்ணார பார்க்கிறோம். அன்பர்களே, கதிரவனும் வெண்மதியும் கவியினாங்க கணிப்புடனே வாஜிதேவன் கவலி வாங்க அடிகிரமாதியோடு ஆசை நல்க அரிய நடம்புரிகிற அரம்பெயராட இன்னிசையால் பயணம் செய்வோர் கூடி நிற்க முன்னவர்கள் மலர்மாறி தூவி நிற்க சண்டியூர் சீரணி பதியினுடைய இருக்க தெய்வம் இந்த மக்களை சீராக வாழ வைக்கிற தெய்வம் சித்திரை பௌர்ணமி என்று சொல்லப்படுகிற புண்ணியமான திருப்பொருளிலே சம்பாரம் செய்ய போகிறார். அரோகரா அரோகரா சீரணி பதியுடைய சீரோங்குகிற தெய்வத்திற்கு அரோகரா. சண்டியூரிலே எங்களை எல்லாம் வாழ வைக்கிற பெரிய கடவுளுக்கு அரோகராவுக்கு மூர்த்திகளுக்கும் அழகிய வில்மண்டபத்திலே செந்துருவ வழிபாடு விண்ணகத்திலே வாழுகிற தேவர்கள் வருகை வந்து நடாத்துதிக்கிற அந்த தத்துவமான அந்த பக்தி பூர்வமான திருநிகழ்வுகளோடு எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளுகிறோம். நண்பர்களே, அம்மா ஆடி சின்னம் சிறு பொங்கோல சிற்றாரை இடைவெளிக்கு சிவகங்கை குலத்தருகே எங்கள் சீரமைத்தாய் செழித்திருப்பாய். பெண்ணவனும் தன்னழகு பேசி முடியாது பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது அல்லவா. மின்னலின் போல் மீனி அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் பெருவிழாவினுடைய அந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொரு அடியவர்களும் ஆற்றப்பட்டு விட வேண்டும் என்பவர்களே. அவ்வாறு
தான் இன்றைக்கு லட்சோப லட்சம் அடியவர்கள் சீரணி தாயினுடைய அந்த சம்ஹாரத்திற்கு நாங்கள் எல்லோரும் ஆட்பட்டு விட வேண்டும் என்கின்ற அந்த உள்ளத்து உயர்ந்த உணர்வோடு தங்களை எல்லாம் பக்குவமாக இணைத்திருக்கிற அந்த திருநிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் கைகளும் எண்ணின் நல் அகதிக்கு யாருமோர் குறையில்லை கண்ணின் நல் அகதிலும் கழுமல வளநகர் பெண்ணின் நல் ஆளுடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி சம்பந்த குழந்தை பாடியது போல
நாம் செய்தனின் நிச்சயமே ஒருங்கிடல் வையத்து என்று சொல்லி சம்பந்த குழந்தை பாடியது போல நாங்கள் எல்லாம் முற்புறங்களிலே செய்து வைத்த அந்த புண்ணியங்கள் தான் இன்றைக்கு தாயுடைய சங்கார பெறுவதாகவே நாங்கள் கலந்து கொள்வதற்கும் அவருடைய சங்காரத்திற்கு ஆழ்படுவதற்கும் ஒடுக்கி வைத்தவர்கள் என்று ஓடியவர்களிடம் நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்கள் சீரழித்தார்கள் எங்கள் அன்பான பொருள்களே, இந்த தருணத்தில் உங்களோடு இணைகின்ற இந்த வழியில் இன்று இந்த ஆலயத்தினுடைய தேவைகளோடு திருவிழா என்கின்ற அந்த மிக பெரும் உற்சவத்தோடு இன்றைய சீரடி தாய் வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு தருணத்திலும் உங்களுக்கான ஆன்மீகத்தின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சிறப்பான ஒரு மகோத்சவம் நடைபெற்று உங்களோடு இன்றைய தருணம் இந்த தேர் உற்சவம் என்பது ஆரோகணித்து வருகின்ற அந்த அரும்பெரும் காட்சியை கண்டு நீங்கள் துன்பங்கள் வீரங்கள் விலகி இம்மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று பற்றுறுதியோடு இருக்கின்ற ஒரு மகத்தான சக்தியை தருகின்ற ஒரு நாளாக இன்றைய தருணம் அமைந்திருக்கின்றது. எங்கள் அன்பான பக்தர்களே, வயல்களும் வயல் சார்ந்த மருதநில பரப்பினிலே கோவில் கொண்டாடுகின்ற ஆரம்பித்திருக்கின்றது. பெருமாளுக்கு சாட்சியம் ஞான தனிமலை ஒழுகிற தெய்வம் அங்கே அசைந்து வருகிறார். அவனை தொடர்ந்து எங்கள் உலகம் உண்மைக்காக வந்து பிறந்த அந்த ஆட்கள் தெய்வம் எங்கள் சத்தியனுடைய குலத்தல்ல இந்த மனிதனுடைய இயக்கத்திற்கு அசைய போகிறது. ஆனால் பொருந்தும் கருதுகிறது. பிறவி அறுக்க நெறிதான்
அம்மானே தாயே நாகபூசணிக்கு என்று 10 கரவசத்திலே குலைத்தார்கள் அறிஞர்கள். சீரனை தாயிடம் தூய விலகோடு நெருங்கி வைத்தால் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைத்து வைப்பதில் ஐயமில்லை என்பர்களே. தாயினுடைய சங்கமைக்கு எல்லாற்ற தலைமை இடம்பெற்றதால் இதுவே திருமணம் நடைபெறும் என்பது அனைவரும் அறிந்த வேலையா. இதுவே திருமணம் நடைபெற்று சம்பதிகளாக வந்து அம்மாவை நன்றியோடு பகிர்ந்தவர்கள் ஒத்திரை பாக்கியத்திற்காக நோக்கி வந்து சொத்தில் கட்டுள்ளவர்கள் அடுத்த வருடத்திலே குழந்தை செல்வத்தோடு வந்து ஆனந்த கண்ணியில் வகிப்பதையும் சாதாரணமாகவே கண்டுகொள்ளலாம். உங்கள் உறுப்புகளிலும் ஏதாவது நோய் ஏற்படுகிற போது நேர்த்தி வைத்து அந்த உறுப்பை வெள்ளியில் வாங்கி அம்பாளுக்கு சமர்ப்பித்து வணங்கி நோய் குணமாக எரியும். அதிகளுடைய தங்கமிலே தங்கிருப்பால் பெரிய சீரகத்தில் வைத்து வெள்ள நிவாரண பணிகளிலும் செய்வார்கள். இனி வருகிற காலங்களில் இன்னும் பல அறப்பணிகளையும் இங்கே நிறைய கல்லர் நடமாடணும் என்று அறிவிச்சு வந்திருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் சங்கிலிகள் அதுகளெல்லாம் அறுத்து போட்டோம். குறிப்பாக பொம்பளையாக்கள் இந்த காலத்தில் சங்கிலிகள் அதெல்லாம் அறுத்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நிறைய கல்லர் நடமாடணும், பக்தரோட பக்தராக சேர்ந்து நடமாடணும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். கோயில்களில் அடிக்கடி இப்போ தங்கங்கள் விலை கூடாண்டால ஒதுக்காண்டே நிறைய பேர் வர்றாங்க, அறுக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. நீங்கள் காணொலிகள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பேல சீரணி நாகம்மாள் கோயிலில் தேர்தலில் தான் இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. நான் வந்து முன்னுக்கு வந்து பிள்ளையார், பின்னால் வந்து முருகன், அங்கே வந்து சீரணி நாகம்மாள், இந்த 3 பேர் ரதமும் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க, எடுத்து போட்டிருப்பேன். ஓகே, இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செய்து நான் நினைக்கிறேன். அதாவது வந்து தேர் வந்து இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்குது. இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செய்ய நினைக்கிறேன். சவுண்டாக தான் இருக்கேன், கதைக்கிறா கேட்காது. ஓகே, இந்த காணொலி வச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.